ஏங்க இன்னுமாங்க இந்த 5 டெலிகிராம் பாட்டை யூஸ் பண்ணாம இருக்கீங்க? போச்சு போங்க. எஸ் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா 5 டெலிகிராம் பாட் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ மறக்காம ஃபுல்லாக வீடியோ பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற பாட் என்னன்னு கேட்டிங்கன்னா கீப் ஹியர் பாட். இந்த பாட் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு இமேஜ் இதில் அப்லோட் பண்ணாலே போதும், அது வந்து டேரக்ட் டவுன்லோட் லிங்காக மாற்றி கொடுத்துரும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஃபோட்டோ அனுப்ப முடியாது சூழ்நிலை இருக்கீங்க, லிங்க் அனுப்பணும் ப்ரைவசி காரணமாக அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த லிங்க்கை நீங்கள் இந்த பாட் யூஸ் பண்ணுற மூலயமா அந்த ஃபோட்டோவை லிங்காக ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சா அந்த லிங்க்லேருந்து அவங்க ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும் டேரெக்டாகவே. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆண்டி இங்கிலீஷ் பாட். இது மூலயமா, இந்த பாட் மூலயமா என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஈஸியாக சேட் மூலயமாவே இங்கிலீஷ் கற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் இன்ட்ராக்ஷன் கூட பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு பிளாட்ஃபார்ம்னே சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா ஒரு ஃபன்னுக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். தென் தேர்ட் பார்த்தீங்கன்னா இமேஜர் பாட். இந்த பாட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சஸ்பீஷியஸான லிங்க் இருக்குது, இல்லை சென்ட் பண்ணியிருக்காங்க யாராச்சும், இந்த லிங்க்ல என்ன இருக்குன்னே தெரியாமல் பயந்துட்டீங்கன்னா, இந்த பாட்டை யூஸ் பண்ணுறது மூலயமா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அந்த லிங்க்கை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா, ஜஸ்ட் அப்லோட் பண்ணிங்கனாலே போதும், அந்த லிங்க்ல என்ன ஃப்ரண்ட் பேஜில் இருக்குங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் இதுவே கொடுத்துரும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு கூட அதில் வந்து சஸ்பீஷியஸாக ஏதாச்சும் இருக்கா இல்லையாங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணலாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற பாட் என்னன்னு கேட்டிங்கன்னா புஷ்டா டிஜி. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இமெயில், அதாவது டெம்ப் இமெயில் கேள்விப்பட்டிருக்கீங்க, டெம்பரவரி இமெயில். ஸோ அதை கிரியேட் பண்ணி கொடுக்குற ஒரு பாட் தான் சொல்லலாம். இந்த டெம்பரவரி இமெயில் வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணலாங்கிறது உங்களுக்கே தெரியும். சப்போஸ் ஒரு எங்கேயாச்சும் உங்கள் மெயில் யூஸ் பண்ண முடியாத இடம் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதில் நீங்கள் இதில் இந்த டெம்பரவரி மெயில் யூஸ் பண்ணி, அதாவது இந்த பாட்டை யூஸ் பண்ணி டெம்பரவரி மெயில் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணி அதுக்கு வர நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கூட நீங்கள் அதிலே அந்த டெலிகிராம் பாட்லேயும் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். தென் ஃபிஃப்த்து பார்க்க போகிற பாட் என்னன்னு கேட்டிங்கன்னா கன்வெர்ட்டர் பாட், ஃபைல் கன்வெர்ட்டர் பாட். பாட் வச்சு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் உங்ககிட்ட ஒரு வீடியோ ஃபைலோ இல்லை ஆடியோ ஃபைலோ இல்லை இமேஜ் ஃபைலோ இருந்ததுன்னா இதில் அப்லோட் பண்ணுறது மூலிமா அது உங்களுக்கு தேவையான ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஜேபிஜே ஃபைல் நான் அப்லோட் பண்ணுறேன் வைங்களேன், அதை வந்து எனக்கு பிடிஎஃப் வேணும்னு சொன்னால் ஈஸியாகவே இது கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ எங்கேயும் போய் அலையிறதுக்கு இந்த டெலிகிராம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணி தான் இருக்கோம். ஸோ அதில் இந்த பாட்டை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுட்டாலே போதும், ஈஸியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சிக்ஸ்த்தாக ஒரு பாட் சொல்ல போகிறேன், அது போனஸ் பாட்னே சொல்லலாம், சர்ச்சி பாட். இந்த பாட் மூலமா என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஃபீல்டில் நீங்கள் ஈஸியாக சேனல்ஸை தேடிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு ஃபிலிம் இல்லைனா என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்னென்ன சேனல்ஸ் அவைலபிளாக இருக்குங்கிறது ஒரு லிஸ்ட்டே கொடுத்துரும். ஸோ அது மூலமா நீங்கள் தேடுற சேனல்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இந்த பாட்டில் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா வீடியோஸ்லேயே ஃபுல்லாக சொல்லியிருப்பேன், ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரியும். சப்போஸ் பார்த்தவங்களுக்குமே வந்து அஃபிஷியலான பாட்ஸ் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க பாட்டுன்னு, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டிஎம்கே வந்துடும். நானே உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன் கைஸ். ஸோ எல்லாமே போட்டு ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிடிஎஃப் வேணுன்னா மறக்காமல் பாட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். அப்புறம் வரட்டா.